இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியானது புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 11-18 முடிய. இந்த நற்செய்தி புனித மகதல மரியாவின் தேடலை மையப்படுத்தியதாக அமைகிறது. புனித மகதல மரியா இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் அவரை தேடினார், இறுதியில் கண்டடைந்தார். சிலருக்கு தேடல் உடலின் தேவைகளோடு நின்று விடுகிறது, ஆனால் அது நிரந்தரம் அல்ல. தேடாத நதிகளுக்கு பாதை இல்லை, தேடாத முகிலுக்கு மழை இல்லை, தேடாத ஒன்றிற்கு எதுவுமே இல்லை. அப்படித்தான் தேடாத மனிதனே இல்லை. இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு தரும் முக்கியமான செய்தி, இறப்பு என்பது ஒரு முடிவல்ல. லட்சிய போராளிகள் ஒவ்வொரு நாளும் மக்கள் மத்தியில் உயிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் சிலுவை பாடுகளும் உயிர்ப்பும் நமக்கு எடுத்து காட்டுவது, முதலாவது, வலிகள் நிறைந்தாலும் லட்சியத்தை விட்டு விலகாமல் இருப்பது. இயேசு கிறிஸ்து தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி லட்சிய பாதையை நிறைவு செய்தார். இரண்டாவது, விடாமுயற்சி. நமது போராட்டங்களையோ நமது சிந்தனைகளோ தெளிவாக இருக்கும்போது அதை நோக்கிய விடாமுயற்சி நமக்கு தேவை என்பதை உயிர்ப்பு பெருவிழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. மூன்றாவது, தளரா நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து தன்னை ஆழமாய் நம்பினார். அகிலத்திற்காக இறந்து உயிர்த்தெழுந்தார். நான்காவது, விலகா தாழ்ச்சி. இயேசுவின் வாழ்க்கை முழுவதுமே தாழ்ச்சி மட்டும்தான். சிலுவையில் அது உச்சத்தை எட்டியது. கடவுள் மனிதராய் வந்ததே தாழ்ச்சியின் உச்சம். இயேசு உயிர்த்தவுடன் ரோமை அரசு அதிகாரிகளுக்கு காட்சி கொடுத்திருந்தால் ஒரே நாளில் சாம்ராஜ்யம் முழுவதும் அறியப்பட்டிருக்கும். யூத தலைவர்களுக்கு அவர் காட்சி கொடுத்திருந்தால் மெசியா என்பதை உணர்த்தியது போல் இருந்திருக்கும். ஆனால் இயேசுவின் பிறப்பில் மட்டுமல்ல, உயிர்ப்பிலும் அவர் தாழ்ச்சியை மட்டுமே விரும்பினார். தான் உயிர்த்த பின் முதல் காட்சியை ஒரு பெண்ணுக்கு அளித்தார். ஆண் ஆதிக்க சமுதாயத்தில் பெண்மையை அவர் மகிமைப்படுத்தினார். மகதல மரியா ரபூனி என்ற உருக்கமான வார்த்தையில் இயேசுவின் மீது கொண்ட பற்றினை அவர் வெளிப்படுத்தினார். மகதல மரியாவின் விசுவாசம் நமது வாழ்விலும் நிரந்தரமான இடத்தை பெறச் செய்ய வேண்டும். இயேசுவை நாளும் பற்றிக்கொண்டு நமது வாழ்வினை பயணிக்க வேண்டும். அதற்கான வரத்தை நமது உயிர்த்த ஆண்டவரிடம் அணிதினமும் இறைஞ்சி மன்றாடுவோம்.